என்னடா இது ஒரு மரத்தை விற்க போறோம் சொன்னதுக்கு கால்ல இருந்து ஆளை காணோம். வீட்டை போய் தேடி பார்த்தாலும் வீட்லயும் ஆளை காணோம், கையிலையும் காணோம். எங்கன்னா மரத்தாண்ட இருக்குதா? என்ன யாரோ கீரை போல இருக்குது. ஏமா 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 உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. 50 வருஷமா இருந்த மரம் தான், குடும்ப கஷ்டத்துக்காக விற்கிறோம். அதுக்காக மரத்தை கட்டி பிடிச்சிருந்தா கவலை சரியாயிடுமா? வித்தாதாமா காசு கிடைக்கும். மகனே, உங்க அப்பனை கூட பார்த்து தண்ணி ஊற்றி செஞ்சு எப்படியெல்லாம் வளர்த்தேன். உன் வீட்டுக்காரன் சூதாடி ஊர்ல பாதி ஊர்ல கடை வாங்கி வச்சுக்கிறாமா. உன் பெரிய புள்ள நீ செல்லமா சொல்லுவிய, அது குடிச்சு அந்த இருக்கிற மீதி பாதி ஊர்லயும் அது கடை வாங்கி வச்சுக்குது. எல்லாம் என் தலை மேல வந்து வெடியுது. வேலைக்கு போய் வட்டி கட்டுறேன், வட்டி தான் கட்டுறேன். ஒரு பைசா கூட அசல் கட்டல. இந்த மரத்தை வித்தா நான் கண்டிப்பா அசல்லாம் கட்டி முன்னுக்கு வந்துடுவோமா. நீ மனசு வச்சா நான் அந்த கடனை அடைச்சிடுவோமா. இந்த மரத்தை நீ விற்க சொல்ல பார்க்கறது சத்தியம் எனக்கு இல்லை. நீ எதனா பண்ணு. இவன் வேற ஃபோன் பண்ணுறான். அப்படியாடா, கஷ்டத்துக்கு விற்கிறாங்க புளியா மரமா? இது மாதம் 2 லட்ச ரூபாவா? சரிடா எங்கள் அக்காண்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏக்கா இங்கே வாயா. என்னடா ஊருக்கா காயப்பட கூட விட மாட்டேன். சும்மா அக்கான்னு கத்திங்கிற. பசிக்குதா? வச்சு வச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் சோறு. ஏக்கா சோறா கேட்குறேன், அதோடைய முக்கியமான விஷயம்க்கா. என்ன எதுனா பொண்ணுக்கு லவ் பண்றியா? நான் தினந்தோறும் போய் கம்பெனி வாசல்லையும் காலேஜ் வாசல்லையும் ஸ்கூல் வாசல்லையும் நின்றுங்கிறேன். ஒன்று கூட அமையல. நான் பண்ணி தொலைக்கிறேன். உன் கூட படிச்ச பசங்களாம் கல்யாணம், அவன் பசங்களுக்கே கல்யாணம் ஆக போதுடா. நீ இப்ப போய் காலேஜ் வாசல்ல நிக்கிற, ஸ்கூல் வாசல்ல நிக்கிறேன்னு சொல்லிங்கிற. எங்கன்னா போய் கம்பெனி வாசல்ல நில்லு, அப்பயாச்சும் செட் ஆகுத பாப்போம். ஏக்கா பாத்தியா நீ கூட என்ன கலாய்க்கிற? ஊர்ல தான் எல்லாம் கலாய்க்கிறேன்னு பார்த்தா நீ கூட பாத்தியா? சரி கோச்சுக்காத, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அக்கா உங்ககிட்ட சும்மா விளையாடண்டா. ஏக்கா நம்ம குப்புசாமிக்கிறான்ல, குப்புசாமி அவன் சொன்னாக்கா புளியா மரம் ஒன்று சேல்ஸுக்கு வருதான். அதுவும் கம்மி ரேட்டில் விற்கிறாங்களாம். மாதம் 2 லட்ச ரூபாய் லாபம் எடுக்கலாமா அந்த மரத்தில். ஏய், புளியா மரத்துல எப்பறம் 2 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும்? ஏக்கா உன்னை மாமா லூசுன்னு சொல்றதுல கரெக்டாக தான் இருக்குது. நீ லூசு தானுமா தான் பேசி நிற்கிற. 1 கிலோ புளிய எவ்வளோ விற்கிது? கொட்டை இருக்கிற புளினா 200 ரூபாய், கொட்டை எடுத்த புளினா 250 - 300 ரூபாய் விற்கிது. இப்ப என்ன அதுக்கு விற்குது இல்ல? அந்த புளி எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா உனக்கு? எங்கிருந்து வருது? இது கூட தெரியல எனக்கு. அக்கா வாக்குற அந்த புளியா மரத்துல தான்க்கா வருது. புளியா மரத்துல இருந்து புளியாங்க தான் வரும். புளி எப்படி வரும்? புளியா மரத்துல இருந்து புளியாங்க வருதுல்ல, அந்த புளியாங்க பைத்த தான்க்கா புளிய. எப்படா? அதான்க்கா அந்த புளியாம்பயத்தை தான் கொட்டை இருக்கிறது கொட்டை இல்லாதுன்னு பிரிச்சு விக்கிறாங்க. தெரியுமா உனக்கு? அப்ப கூட நீ சொல்றதெல்லாம் சரியே. அந்த மரத்துல எப்படி அவ்வளவு காய் வரும்? 1-2 தான் காய்க்கும். ஏக்கா 1-2 காய்க்காது. இது பெரிய மரமா, கிட்டத்தட்ட 10 கணக்குல புளியாம்பயம் காய்க்கும். அப்போ எல்லா புளியாம்பயத்தையும் நம்ம சேமிச்சு வித்தோம்னா நம்மளுக்கு லாபம் தானே? ஹே ஆமாண்டா. அப்ப வாடா போய் புளியா மரத்தை வாங்கிடுவோம். சரிக்கா வா போவோம். வா போலாம், சீக்கிரம் போலாம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். வீட்டுல இடம் கிடையாது உனக்கு, அங்க ஒரு இடம் கேட்டுக்கிறியாடா? ஏமா வீட்டுல இருந்தாதான் எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கான்னு ரோட்ல வந்து உக்காந்துக்கிறேன். அதுவும் உனக்கு பொறுக்கலையா? தனுசுவார் எப்படி பாடின்னு உக்காந்துக்குது பாரு. வந்து தெரியல உனக்கு, நல்லா பார்த்தா வாயில தான் பாடுறேன். ஒரு பாடுமா இது? அப்பம் புத்தி அப்படியே இருக்குது பாரு. ஐயா, அப்பாவுக்கு பிறந்தா அப்பம் புத்தி வராம வேற யார் புத்தியா நான் வரோம்? இத மட்டும் வாங்கியும் பேசு. வீட்டுல இருக்கிற வேலையை செய்ய போறது இல்ல, வேலை வெட்டிக்கு போறது இல்ல. ஏமா உன் தொல்லை பெரும் தொல்லையாகுதே. நான் என்ன வேலை கச்சா போக மாட்டேன் நான் சொல்றேன். வேலை கிடைக்க மாட்டேன், அதனால சும்மா உட்காந்துக்கிறேன். ஏண்டா சும்மா உட்காந்துருந்தா வேலை சோறு கேக்குற வந்துருமாடா? ஏமா சோறு அதுவாலாம் வராதுமா. தட்டு எடுத்து கரண்டில சோறு போட்டாதான் தட்டுல சோறு வரும். அல்லாவாங்க என் கதை எனக்கும் தெரியும். நம்ம ஹோட்டல் வச்சுக்கிறோமே, அதுக்கு வெறும் ஓனம் போ. அம்மா வெறும் ஓணும்னா எங்க கட்ட வைக்கிறாங்களோ அங்க போய் கேளுமா, தருவாங்க. என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏண்டா மலை மாட
அதுக்கு தான் பெத்து உன்னை குத்துக்கல் மாதிரி உட்கார வச்சுக்கினேடா. அதுக்கு நானே விட போய் வாங்கிட்டு வரணும். ஏமா நீ மட்டும் போவாதம்மா, அவ்வளோ விறக தலையில தூக்கி விட்டுருவாங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் வாடகை ட்ரை சைக்கிள் இருக்குல்ல, அது எடுத்துன்னு போ. டேய் மூடம் கட்டவன 5க்கும் 10க்கும் விறகு வாங்கி போட்டா நம்ம கட்டுப்படி ஆகாதுடா. ஏமா அப்போ 100க்கும் 150க்கும் வாங்கி போடு, கட்ட நிறைய வரும்ல. ஏய் செல்வம் எங்கேயோ மரம் இருக்குதுன்னு சொன்னான்டா, அதை வாங்கி போட்டா இந்த வருஷம் ஃபுல்லா ஓடும்டா. ஆமா ஆமா ஆமா, காலைல தான் செல்வம் எனக்கு ஃபோன் பண்ணாரு. எங்கேயோ பெரிய மரம் இருக்குதாமே, விறகு வெட்டி போட்டனா 1 வருஷம் 2 வருஷம் வரும். அவ்வளோ பெரிய மரமா, 50 வருஷத்து மரமா. நம்ம வாங்கி போட்டுடலாமா? ஆமாண்டா தண்டை சோறு, செல்வம் அங்கே மரம் இருக்குது, நான் வாங்கி போடலாம் வாடா. ஏமா அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு விறகு வாங்கி போட்டு சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன், சரியா? யோ புள்ள தேன்மொழிக்கு மெசேஜ் பண்ணியா இல்லையா? பண்ணனா, ரீப்ளேவே பண்ணலண்ணா. நீ கரெக்டா பண்ணணும்டா அதெல்லாம். யோ நீ பண்ணியா இல்லையா வாளுக்கு? நானும் பண்ணலையா? அதுதான் படிக்க தெரியாது, அது எங்கது பாடு. உனக்கு தெரியுமா நான் மெசேஜ் பண்ண மாட்டேன்னு? ஊதுனா பறகுற ஆள் நீ பேசுறியா? ஏம்பா நீங்க ஊரு பசங்க, நீங்க இந்த அநியாயத்தை வந்து கேட்க மாட்டீங்க. நீங்க நோ என்ன ஆயிடுச்சு? நான் இதெல்லாம் சண்டையானா? நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளுங்கப்பா. நீங்க அடிதடின்னு சொல்லிட்டு அதே பத்தி பேசுறீங்க. யா சரி சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எப்பா ஏரிக்கார ஓரத்துல பெரிய புளிய மரம் இல்ல, அது விற்க போறாங்களாம். நோ புளியா மரம் தான், நான் வித்தா வித்துன்னு போடாது. நான் என்ன பண்ணா? தம்பி என்னப்பா இப்படி சொல்ற? மரம் தான் எவ்வளவு நழுத்து தெரியுமாப்பா? நோ என்னண்ணா வந்து போகுது அந்த மத்தால புளியாங்க காய்ச்சி கொட்ட போது சொத்தையை தான் கொட்டுது. ஏய் தம்பி, அந்த மரத்தால என்ன நன்மை தெரியுமாடா உனக்கு? நான் சொல்றத கேளுடா. சொல்லுங்க ஐயா கேக்குறேன். ஏய் மரத்தால எவ்வளவு நன்மை தெரியுமாடா? நிழல் தரும், மழை வரும், அதோட வந்து காஞ்சாக்கா வந்து வெறும் எடுத்துக்கலாம். அதை ஐயா நீங்க சொன்ன உடனே தான் தெரியுது ஐயா, மரத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு. நான் கூட சின்ன வயசுல அங்க புளியாங்கலாம் அடிச்சுக்கிறேன் ஐயா. ஏம்பா அந்த மரத்தை விற்க போறேன்னு சொல்றாங்க, ஒரு எட்டு போய் பார்க்கலாப்பா. பாப்பா பாலா அந்த மரத்தை விற்க வாடா போலாம். டேய் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். ஏக்கா மரத்தை பாத்தியா எவ்வளவு பெருசாக்குதுன்னு? அங்க பாருக்க மேல புளியாங்காயெல்லாம் எவ்வளவு இருக்குதுன்னு. நான் சொன்ன நம்புனியா நீ? செம புளி வச்சுன்னு. ஆமாண்டா தம்பி, நீ சொன்னது உண்மைதான். போய் வா, உனக்கு விசாரிப்போம். சரிக்கா. ஏமா இதோ பாருமா, அவ்வளோ பெரிய மரத்தை காசு கொடுத்து வாங்கறதுக்கு இங்க இவ்வளோ விறகு இருக்க. இதை திருடின்னு போய் நம்ம கடையில வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? டேய் உங்க அப்பனோட திருட்டு புத்தி உன்னை விட்டு போலடா. ஏமா திருடனுக்கு பிறந்தா திருட்டு புத்தியா வரும், இல்ல திருடான சம்பந்த புத்தியா வரும்? என்னமா பண்ற? சரி வா, மரத்தையே போய் பேசுவோம். உங்ககிட்ட மாட்டுன்னு பெரும் தலையெழுத்தா இருக்கு. அம்மா உண்மையாலே மரம் பெருசாதமா இருக்கு. எப்படியோ நீ சொன்ன மாதிரியே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு விறகு வாங்குற செலவே இருக்காதுமா நம்மளுக்கு. ஏமா அதோ நிக்கிறாரு பாருமா ஓனரு, அவாமா போய் பேசுவோம். வா வா வா. சீக்கிரம் வாங்கடா, உங்க பாரு எவ்வளவு கூட்டமா இருக்கு. வாங்கடா, அந்த மரத்தை ஐயோ விடக்கூடாதுடா. வாங்க பழமையான மரத்தை வாங்கிறதுக்கு எல்லாம் வந்துக்கிறீங்க. ஆனால் இந்த மரம் எண்ணி விட்டு போகிறதா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மரம் போனால் தான் என் கடன்லாம் தீரும். விற்று எப்படியாச்சும் என் கடனை தீர்த்துக்கிறேன். எல்லாம் வாங்க, கிட்ட வாங்க. ஏக்கா நாக்கா இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க, நம்ம மரம் வாங்க முடியுமா முடியாதாக்கா? அதெல்லாம் தெரியல, எவ்வளவு நாள் இன்னைக்கு மரத்தை வாங்கிடணும். ஏமா இந்த புளியா மரத்தை வாங்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. அவ்வளோ டிமாண்ட் ஆகி இந்த மரத்துக்கு. அப்படி என்னமா இருக்கு இந்த மரத்துல? மரத்தை வெட்டி விற்கிறவனுக்கு அதை பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு? ஐயா நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அவங்க காலகாலமா தண்ணி ஊத்தி வளர்த்த மரத்தை நீங்க விக்கலான்னு பாக்குறீங்களா? ஏப்பா தேவையில்லாதெல்லாம் பேசாத. நாங்க என்ன விற்க வந்தோம், வாங்க தான் வந்தோம். நாங்க மாட்டோம், நாங்களும் தான் வாங்க வந்தோம். அப்படி சொல்றா தம்பி. ஏம்பா எதுக்குப்பா நீங்க சண்டை போடுறீங்க? தம்பி நீ ஏன்பா கோவப்படுற? அது என் மரம் தான், நான் வைக்கல. எங்க தாத்தா வச்சது. அது என் கஷ்டத்துக்காக விற்கல, என் குடும்ப கஷ்டத்துக்காக விற்கிறேன்பா. நீங்க யாரும் சண்டை போடாதீங்க. உங்களுக்கு யாருக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்கப்பா. ஐயோ மரம் வச்சதுன்னா உங்க தாத்தாவா இருக்கலாம், தண்ணி ஊத்துனா ஊர் பொதுமக்கள் மரத்தெல்லாம் அதிக கூடாது. நீ சொல்றது வாசம் தான் தம்பி. நான் தப்புன்னு எதனா சொன்னேன்னா எனக்கு ஒரு 4-5 லட்சம் கடங்குது, வட்டியோட சேர்த்தா வரும். நீ அதை கொடுப்போன்னு சொல்லு, நான் அந்த மரம். நம்ம மரம் விக்கலையா தம்பி? அப்ப நமக்கு என்ன அங்க வேலை? ஊருக்கா போற வேலை பாதியிலே நிக்குது. வேணாம் போலாம். என்னது மரம் விற்கலையா? ஏமா நான் சொன்னது கேட்டியா இல்லையா? அந்த ஆளை பேச்சை கேட்டு இங்க வந்தோம், இங்க மரமே விற்கலையா? எங்கன்னா போய் 4 இடத்துல திருடி இருந்தா கூட இன்னும் அவ்வளோ விறகு எடுத்துன்னு வந்திருப்பேன் வீட்டுக்கு. வா போலாம். ஐயோ எல்லாம் போறாங்களே. ஏம்பா என் குடும்பமே நடுத்தெரு வந்துரும்பா. அந்த மரத்தை இன்னைக்கு விற்கலன்னா கடங்காரன் கண்டிப்பா எல்லாம் வீட்டு எதிர வந்துருவான்பா. நீங்க தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நீங்க தானே எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டீங்க. நோ நம்ம ஊர் அடையாள இந்த புளியா மரம் அதை விற்கிறியன்னு சொல்றிய. எப்படின்னா அது உன் கஷ்டம் என் கஷ்டம்லாம் பிச்சு பேசாதண்ணா. உனக்கு கடனுக்கான தொகையை நான் வாங்கி தரேன் ஊர் மக்களிட கேட்டு. பா நீ சொன்ன பாரு, உன் கஷ்டம் என் கஷ்டம் மாதிரி அப்பயே இந்த மரத்தை விற்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன்ப்பா.
ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு ஊரோட அடையாளம். இந்த நம்ம ஊரோட அடையாளம் இந்த புளியா மரம். இந்த புளியா மரத்தை எப்பயுமே விற்க மாட்டோம்பா. பாட்டி மேலேயும் பாரு பாட்டி, மரத்தை பார்க்கவே மாட்டேற. அங்கே பாருங்க மரத்தை பாருங்க. இல்லை மரத்தை பாருங்க, நல்லா மரத்தை கீழே பாருங்க, உன் கையாண்ட பாருங்க. நான் இருக்கும்போது உனக்கு என்னம்மா கவலை? ஏன் அண்ணன் குடிச்சு நான் ஓட்ட சேர்த்து எடுத்து ஓட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. பயந்தாங்கொல்லி போகுதுண்ணா, சரியான பொம்பளை போகுது. மெசேஜ் பண்ணா இல்லையா? அதுதான் படிக்க தெரியாது, அது எங்கிட்டு பாடும். மரமும் பார்த்தா பெருசா இருக்குதுண்ணே. வெட்டி விக்கிறேன் உங்களுக்கு. மரத்தை வெட்டி வெறுவா விற்கணும், மரத்தை வெட்டி விற்கணும். அதை பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு? ஐயா நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அது என்னோட மரம் தான்பா, எங்க தாத்தன் பார்த்த. யோ மரம் வச்சதுன்னா உங்க தாத்தாவா இருக்கலாம். தண்ணி ஊத்துனா ஊர் பொதுமக்கள் மரத்தெல்லாம் விற்க கூடாது. நான் விற்கலப்பா, எனக்கு ஒரு ஏம்பா நீ சொல்றது வாசம் தான் தம்பி. இந்த ஊர் மரமா இந்த ஆளை பேச்சு அந்த ஆளை பேச்சு மீதிக்கத்தை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா சொன்னதுக்கு. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு ஊரோட அடையாளம்.